வண்டியாடா காளி. என்ன பண்ற? இதுக்குள்ள கரப்பாம்பூச்சியெல்லாம் குடும்பம் நடத்தின்னு இருக்கு. அதான் வெயில காயப்படலான்னு இருக்கேன். காளி, ஒரு டிவி வாங்கி போடுறா. ரேடியோவில் கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டு பெட் கேட்டி 50 ரூபா நஷ்டமாக போச்சுப்பா. என்ன உப்பு கொட்டு கிடக்கு? காலையில் உப்பான கரெக்டாக உப்பு போட்டிருந்தேன், மறுபடியும் போட்டியா? அது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு முக்கியமான ஃபோன் நம்பரு எதில் எதுன்னு தெரியல, அதான் உப்பு கொட்டி எழுதிட்டேன். இது என்னது? ஐயா, இங்கே இருந்தது. யார் ஃபோன் நம்பரு? பொண்ணு ஃபோன் நம்பர்ப்பா. ஆரம்பிச்சிட்டேன். காளி, நம்ம புரோக்கர் முன்சாமி இல்லை, அவன் ஒரு நல்ல சம்பந்தம் எடுத்துன்னு வந்திருக்கான். இந்த பார், ஷார்ப்பாக 11 மணிக்கு அவன் வந்துடுவான். நீ ஆஃபீஸ் போக முடியாது, குளிச்சுட்டு ரெடியார். டே காளி, மிஸ் பண்ணிடாதரா, பெரிய இடத்து சம்மந்தம்ப்பா. அவங்களுக்கு 3 தலைமுறையாக சிப்ஸ் வியாபாரம். பொண்ணுக்கு 2 அண்ணனுங்க. சாயங்காலம் அப்பா அண்ணெல்லாம் வீட்லேயே தண்ணி அடிக்கிறாங்க, பக்கத்துலேயே சிப்ஸ் கடை. எனக்கும் நல்ல கம்பெனி. அப்புறம் பொண்ணுக்கு ஜஸ்ட் 36, 6 3 9. உனக்கு வயசு 45, 5 நாள் 9. நல்ல மேட்சுப்பா. உப்புமால விரல விட்டியா? இல்லை, கடுகு கருவேப்பிலை கொத்தமல்லி சென்டரில் இருக்கணும், பள்ளமாக இருக்கு. விரல விட்டியா? சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தம்பா. கை கழுவினாடா? எச்ச பண்ணி தொலைச்சு எல்லாத்தையும். மனுஷன் சாப்பிடுவானா இதை? நீயே கொட்டுவ எல்லாத்தையும். டே காளி, எதுக்கு இப்போ நீ பேச்ச மாத்திர? நான் பொண்ணை பற்றி பேசுனா நீ உப்பா பற்றி பேசுகிற? ஏய், எத்தனை நாளைக்கு அப்படியே இருக்க போற? நான் எவ்வளோ பொண்ணு தான் பார்க்கறது? இந்த பார், நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ வந்து தான் ஆகணும். இந்த சம்பந்தத்தை நம்ம முடிக்க போகிறது பார். போயிட்டான். எப்படி அவன் வரான் போகிறான் பார்க்குறேன். ஏங்க, நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சொல்ல மாட்டீங்க. Don't trust this guy, he's a brat. See you later. Good morning, sir. Good morning, good morning. என்னப்பா, காட்டுல இருந்து ஒரே எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன விஷயம்? மேடம் பார்க்க வந்திருக்காங்க. ஓ, நல்லா இருக்கீங்களா? ஜக்கா எங்க? அங்க இருக்கா? குட் மார்னிங். குட் மார்னிங். ஆமா, என்ன இந்த ஜெர்மன்காரன் ஸ்வீடன் பண்ணோட செட்டில் ஆயிட்டான் போல இருக்கு. 6 மாசம் இந்தியால தனியா தங்கணும்ல, அதான் துணை தேடிக்கிட்டாங்க. எல்லாரும் உன்ன மாதிரி தனியா இருக்க முடியுமா? அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, தேடிக்கிட்டாங்க. அது சரி, இந்த ஆதிவாசிங்க என்ன பண்றாங்க? மேல ஜக்கையாவை பார்த்தேன். தெரியல, இப்பதான் வந்திருக்காங்க, இனிமே தான் கேட்கணும். ஆமா, எங்க போன 2 நாளா? ஒரு செல்போன் வச்சுக்க மாட்டேன். இந்த ஊர்ல ஆடு மேய்க்கிறவங்க கூட ஒரு செல்போன் வச்சிருக்காங்க. எல்லாரும் செல்போன் வச்சிருக்காங்க, ஆனா சிக்னல் இருக்கா? பாதி பேர் போனுக்கு ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜோக்குக்கெல்லாம் நான் சிரிக்க மாட்டேன். டெஸ்ட் என்னாச்சு? எல்லாம் 10ஆம் நூற்றாண்டா இருக்கலாம். சோழாஸ் பீரியட் சுப்பராயலு சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் டீப்பா போனா ஏதாவது கிடைக்கும். அப்படின்னா 6 மாசம் என் பொழப்பு இங்கதானா? டேய் காளி, ஆல் தி பெஸ்ட். எதுக்கு? நாளைக்கு பொண்ணு பார்க்க போறியாமே, வைத்தி ஃபோன் பண்ணி சொன்னா. நல்ல குடும்பமா, போய் பாருடா. இந்த ஜோக்கெல்லாம் நான் சிரிப்பேன். சார், ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. சட்டத்துக்கு முன்னாடி நான் ஒரு கைதி இல்ல, எப்ப என் ப்ரொமோஷனுக்காக நீங்க திருடுனீங்களோ அப்பவே என் ஹார்ட்டையும் நீங்க திருட்டீங்க. நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு. இப்ப நான் கான்ஸ்டபிள் இல்ல, சப் இன்ஸ்பெக்டர். உங்க தியாகத்துக்கு ஈடா என்னையே கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செய்து என் காதலை ஏத்துக்குங்க. கட் 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 கட். என்னாச்சு கௌரி? எமோஷன் சீன்ல போய் சிரிச்சுக்கிட்டு இருக்க. என்னை என்ன பண்ண சொல்றீங்க சார்? சிரிப்பு வருதே. இப்படிலாம் கூட காதல் வருமா? அது காதல்மா? எப்ப வேணாலும் வரும், யாருக்கு வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும். அப்ப கொட்டாவியும் காதல் மாதிரி எப்ப வேணா வரும், யாருக்கு வேணா வரும். என்ன கிண்டலா கௌரி? காதலுங்கிறது எவ்வளவு பெரிய பெயின். அது காதலிச்சாதான் தெரியும். கௌரி, நீ காதலிச்சிருக்கியா? ஐயோ வேணா சார், டேக் போலாம். சொல்லு கௌரி, நீ யாரையாவது காதலிச்சிருக்கியா? இல்ல, இப்ப என்ன? அதான் பாயிண்ட். இந்த கதையில ஹீரோ எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கான் தெரியுமா? படத்துக்கு டைட்டிலே கம்பிக்குள் காதல். கௌரி, கொஞ்சம் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு எமோஷனலா பேசுமா ப்ளீஸ். எமோஷனலா பேசுமா. டேக் போலாம் சார்.
என்ன வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் உங்களுக்கு தாசியா இருப்பேன். നിക്കടാ നിന്നോ നിന്നോ ഇന്ന് മുഴുവൻ നീ നിന്നോണ്ടിരിക്കണം. எதுக்கு நிக்கிறான்? ஐயோ ஏன் கேக்குற? இன்னொரு வருஷம் ஆவட்டுங்க, வெயிட் பண்ணுங்க சொன்னா கேக்குறாரே மாப்பேன். சைக்கிளை வாங்கி கொடுத்து துபாய்க்கு போயிட்டாரு. அடுத்த நாளே கையை முடிச்சுட்டு வந்து நிக்கிறான் பாருதோ. 3 மாசம் ஊட்டுறதும் கழுவுறதுமாவே இருந்தேன். ஸ்கூலுக்கும் போக முடியல. அது போட்டும் பரவாயில்ல. ஒண்ணு கிடக்கும் ஆயிடுச்சுன்னா யாரு உங்க அப்பாட்ட பதில் சொல்றது? அப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்தது நான் ஓடுறதுக்கா, நீ பூட்டி வச்சிருக்கிறது? தோலை உரிச்சுடுவேன். சொல்றபடி சொன்னா புரிஞ்சுப்பான். அதுக்கு ஏன் வார்த்தையை கொட்டுற? இவ்வளோக்கும் காரணம் இங்க இருக்கிற 2 சிரிக்கிங்க தான். அவளுங்க குடுக்கற செல்லம் தான். ஏன் சொல்ல மாட்ட? உனக்கு வாடகையும் கொடுத்து வீட்டு வேலையும் செய்றாங்கல்ல. உன் பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கும் இவங்க தான் வேணும். ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்கும் இவங்க தான் வேணும். நீ மட்டும் இந்த மூஞ்சிகளுக்கெல்லாம் மாவு பூசிக்கிட்டே இரு. திமுற பாரு. ஏய் ஏண்டா? அட்டென்ஷன் ப்ளீஸ். பஜ்ஜீஸ். தேங்க்யூடா. தேங்க்யூ. எடுத்துக்கடா. എടുത്തോ. ഉണ്ട കണ്ണു പിടിച്ച് നോക്കണ്ട. അകത്ത് വാ. பரவாயில்லையே மேகனா, சமைக்கலாம் கத்துக்கிட்ட? ஓ பாப்பா வெந்நீர்லாம் நல்லா போடும். ஹேய் அலையாத. சாய் சாய் சாய், ஹாட் சாய். நல்லா இருக்கு என் தங்கம். எனக்கு வேணாம் கௌரி, நான் டயட்ல இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. பஜ்ஜி மட்டும் ஓகேவா? டேய் உத வாங்க போற. ஏய் கௌரி, லைசென்ஸ் கிடைச்சதா? இன்னும் இல்லக்கா, மறுபடியும் போகணும். நல்லா தான் ஓட்டுறாங்க ஆண்டி. ஆனா ஆர்டிஓ ஆபீசரை பார்த்தா மட்டும் கை நடுங்குது. நெக்ஸ்ட் டைம் நான் வரேன்க்கா. பஜ்ஜி போடுற மாதிரியே 8 போட வைக்கிறேன். ஏய் மேகனா, நேத்து ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன்டி. ஒரு பையனோட பைக்ல போயிட்டு இருந்தா. நேராவே கேக்கலாம் ஆண்டி. அது நான் தான். யாரடி? பாய் ஃப்ரெண்டா? அவன் பாய், எனக்கு வெறும் ஃப்ரெண்ட். என்னடி விளையாட்டா சொல்ற? ஆண்டி, பைக்கை சர்வீஸ்க்கு விட்டிருந்தேன். பஸ்ல போனா பல பேர் இடிப்பாங்க. தெரிஞ்சவனோட பைக்ல போனா சேஃப். அப்படியெல்லாம் பசங்க எல்லாருக்கும் லிஃப்ட் கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு வயசும் வேணும், சைஸும் வேணும். ஏய் ஒழுங்கா உட்காரு. நீ உட்கார போறியா எழுந்து போறேன்னே தெரியலையே. இது நம்ம வாழைக்காய் கடையில் உள்ள நாற்காலிங்க. ஓ எங்க தாத்தா காலத்துலேருந்து இதில் தான் உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். கால் உடைஞ்சிருந்தாலும் அதிர்ஷ்டம் நெஞ்சில் வந்து மிதிக்கும். அதனால தான் உங்களுக்கு போட்டிருக்கோம். மாற்ற சொல்றீங்களா? பரவாயில்லைங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே இப்படிதாங்க, ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ட்டி. சின்ன வயசுலேருந்தே இப்படிதான். இவங்க அப்பா அம்மா போனதுலேருந்து நான் தான் வளர்த்தேன். சொந்தக்காரங்கன்னு எதுக்கு இருக்கிறது? சுகத்துலையும் துக்கத்துலையும் பங்கெடுத்துக்க தானே. வந்ததுலேருந்து அவர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் ஏதாவது பேசுங்களேன். பேசு. சாப்பிடலாமா? நல்லா கேட்டீங்களே, சாப்பிடுங்க. தேங்க்ஸ். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா, அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. நீங்களா சமைச்சீங்க? ஓ என் பேட்டி நல்லா சமைப்பா. சமைக்கிறதுக்கு ஆள் இருக்கு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. நமக்கு காரைக்குடி தானே? ஆமா. ஏன்?
இல்ல 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு இட்லி கடை வச்சிருந்தீங்க, பெரிய மண்ணெண்ணெய் ஸ்டவ் இருந்தது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? 8 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் அந்த ருசியை சாப்பிடுறேன். அதான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, நீ என்ன பண்றீங்க? யாப்பா கேக்குற? மண்ணெண்ணெய் ஸ்டவ் அடிச்சு கடை மண்ணோட மண்ணா போச்சு. கையில காசு இல்லாம கண்ணுல கண்ட லாரியில ஏறி ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், குஜராத் இப்படி சமைச்சு போட்டுக்கிட்டு தெரியுறேன். என்ன பண்ணி என்ன பிரயோசனம்? என் தலையெழுத்து என் சமையல சரியா ருசிக்கிற நாக்கு கிடைக்கலையே. டேய் காளி, இங்க என்ன பண்ற? அங்க வந்து பொண்ணு ஓகே பண்ணு. டேய், இரியா. ஏயா, என் வீட்டை சமைக்க வரியா? உங்க வீட்டுல எத்தனை பேரு? இவன், நானு, நீ வந்தா 3 பேரு. உடனே கிளம்பலாம். வா. போறப்பு தான் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பறக்குது.